தமிழ் சினிமா வரலாற்றில் ஒரு பொற்காலம் மீண்டும் பிறக்கப் போகிறதா? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தும் மாஸ்டர் டைரக்டர் லோகேஷ் கனகராஜும் மீண்டும் இணையப் போவதாக வெளிவந்துள்ள செய்திகள் ரசிகர்களை உச்சகட்ட உற்சாகத்தில் ஆழ்த்தியுள்ளன. இது வெறும் வதந்தி அல்ல, லோகேஷே உறுதிப்படுத்திய தகவல். கூலி திரைப்படம் இன்னும் வெளியாகவில்லை, ஆனால் அதற்குள்ளாகவே அடுத்த கூட்டணி குறித்த பேச்சுக்கள் சூடுபிடித்துள்ளன. ரஜினி ரசிகர்களும் லோகேஷ் ரசிகர்களும் இந்த செய்தியால் பெரும் எதிர்பார்ப்பில் மூழ்கியுள்ளனர். ரஜினிகாந்த் மற்றும் லோகேஷ் கனகராஜ் முதன்முறையாக இணைந்துள்ள கூலி திரைப்படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி பிரம்மாண்டமாக வெளியாக உள்ளது. படத்தின் இறுதிக்கட்ட பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. இந்த திரைப்படம் ரஜினிக்கு ஒரு புதிய பரிமாணத்தை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. லோகேஷ் கனகராஜ் தனது தனித்துவமான பாணியில் ரஜினியை எப்படி கையாண்டிருக்கிறார் என்பதை காண ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். கூலி படத்தின் மீதான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சமீபத்தில் கோபிநாத்துடனான ஒரு யூடியூப் உரையாடலில் லோகேஷ் கனகராஜ் ஒரு அதிர்ச்சியூட்டும் தகவலை பகிர்ந்து கொண்டார். கூலி படத்தின் இறுதி வடிவத்தை ரஜினிகாந்த் பார்த்தாராம். படம் பார்த்த சூப்பர் ஸ்டார் லோகேஷின் திறமையான இயக்கத்தை பாராட்டி தள்ளியுள்ளார். நாம் இருவரும் எதிர்காலத்தில் மீண்டும் இணைந்து பணியாற்றலாம் என்று ரஜினியே லோகேஷிடம் கூறியிருக்கிறார். இந்த வார்த்தைகள் லோகேஷ் கனகராஜுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஒரு சூப்பர் ஸ்டாரின் பாராட்டு ஒரு இயக்குனருக்கு கிடைக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம். ரஜினியின் இந்த ஊக்கமளிக்கும் வார்த்தைகளால் லோகேஷ் கனகராஜ் மிகவும் உத்வேகமடைந்துள்ளார். அவர் ரஜினிக்காக ஒரு புதிய கதையை தயார் செய்து வருவதாக கூறியுள்ளார். இது ரசிகர்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சியை அளித்துள்ளது. ஒரு மாஸ் ஹீரோவுக்கும் ஒரு மாஸ் இயக்குனருக்கும் இடையிலான இந்த கெமிஸ்ட்ரி திரையில் மீண்டும் வெடிக்கப் போகிறது. இந்த செய்தி தமிழ் சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரஜினி லோகேஷ் கூட்டணியின் அடுத்த படம் எப்போது தொடங்கும் என்பது குறித்து இன்னும் எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை. இந்த படத்தை யார் தயாரிப்பார்கள் என்பதும் இன்னும் உறுதி செய்யப்படவில்லை. இந்த திட்டம் எப்போது உருவாகும் என்பது குறித்து இன்னும் பரிசீலனையில் உள்ளது. ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருந்தாலும் பொறுமை காக்க வேண்டியுள்ளது. லோகேஷ் கனகராஜ் தற்போது நடிகர் அருண் மாதேஸ்வரனுடன் ஒரு புதிய படத்தில் முன்னணி நடிகராக நடித்து வருகிறார். இது அவரது ரசிகர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாக இருக்கும். இந்த படத்திற்கு பிறகு அவர் கைதி D2 படத்தை இயக்க உள்ளார். கார்த்தி நடிப்பில் வெளியான கைதி படத்தின் தொடர்ச்சி இது. கைதி ஒரு கல்ட் கிளாசிக் என்பதால் கைதி D2 மீதான எதிர்பார்ப்பு மிக அதிகம். அதனைத் தொடர்ந்து பாலிவுட் நடிகர் அமீர்கானுடன் ஒரு பான் இந்தியா திட்டத்திலும் லோகேஷ் பணியாற்ற உள்ளார். இது லோகேஷின் திரைப்பயணத்தில் ஒரு மைல்கல்லாக அமையும். இந்த ஒவ்வொரு திட்டத்தையும் முடித்த பின்னரே அவர் ரஜினிகாந்துடன் மீண்டும் இணையும் புதிய முயற்சியில் ஈடுபடுவார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. லோகேஷின் அட்டவணை மிகவும் பிஸியாக உள்ளது. லோகேஷ் கனகராஜ் இயக்கியுள்ள கூலி படத்தில் ரஜினிகாந்த், நாகார்ஜுனா, உபேந்திரா, சத்யராஜ், அமீர்கான், ஸ்ருதிஹாசன் உள்ளிட்ட பல நட்சத்திரங்கள் நடித்துள்ளனர். இது ஒரு பான் இந்தியா படமாக உருவாகியுள்ளது. இந்த நட்சத்திர பட்டாளம் படத்திற்கு மேலும் வலு சேர்க்கிறது. ஒவ்வொரு நடிகரும் தங்கள் கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடித்துள்ளனர். ரஜினிகாந்தின் முந்தைய வெற்றிகளை கூலி மீண்டும் கொண்டு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது ரஜினி ரசிகர்களுக்கு ஒரு விருந்தாக அமையும். கிரிஷ் கங்காதரன் ஒளிப்பதிவில் முக்கிய பங்காற்றியுள்ளார். அவரது ஒளிப்பதிவு படத்திற்கு ஒரு புதிய பரிமாணத்தை அளித்துள்ளது. அனிருத் ரவிச்சந்தர் இசையமைத்துள்ளார். அனிருத்தின் இசை படத்திற்கு மேலும் பலம் சேர்க்கும். அவரது பாடல்கள் ஏற்கனவே ஹிட் லிஸ்டில் இடம் பிடித்துள்ளன. ரஜினி லோகேஷ் கூட்டணி மீண்டும் இணையும் செய்தி தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய சகாப்தத்தை உருவாக்கும். இது வெறும் ஒரு படம் மட்டுமல்ல, ஒரு புதிய ட்ரெண்ட் செட்டராக அமையும். லோகேஷின் யூனிவர்ஸ், ரஜினியின் ஸ்டைல், இவை இரண்டும் இணையும் போது என்ன நடக்கும் என்பதை கற்பனை செய்து பார்க்கவே பிரமிப்பாக இருக்கிறது. ரசிகர்கள் இந்த கூட்டணிக்கு ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இந்த கூட்டணி தமிழ் சினிமாவின் எல்லைகளை விரிவுபடுத்தும். உலக அளவில் தமிழ் சினிமாவை கொண்டு செல்லும். ரஜினி லோகேஷ் கூட்டணி மீண்டும் இணையும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அந்த நாளுக்காக நாம் அனைவரும் ஆவலுடன் காத்திருப்போம்.